வணக்கம். நான் டாக்டர் எஸ்கே ராஜ்குமார், பிசியோதெரபிஸ்ட்டுங்க. ஸோ என்னோட முந்தைய பதிவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது நம்ம ஷோல்டர் ரீஹாபிலிட்டேஷன் எப்படி பண்ணணும், என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்மளோட பார்ட் 3, அதாவது என்னோட ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன், அக்யூட் ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷனோட பார்ட் 3ல எல்போ ஜாயிண்ட்ல என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம், அண்ட் தென் ஃபோராம்ல என்ன கான்சென்ட்ரேட் பண்ண போறோம், ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ் இதுல என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோங்க. ஸோ ஸ்ட்ரோக்கை பொறுத்தவரையிலும் நமக்கு எல்போ ஜாயிண்ட்ல பெரிய சேலஞ்சா இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன். அதாவது எல்போ எக்ஸ்டென்ஷன் ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். நிறைய பேர் பிசியோதெரபிஸ்ட் நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பீங்க. என்ன பண்ணிருப்பீங்கன்னா பேஷண்ட்டை ஆட்டோமேட்டிக்கா ஃபிளெக்ஸ் பண்ணிடுவாங்க, பட் எக்ஸ்டென்ஷன் அவங்களால பண்ண முடியாது. ஸோ நார்மல் ஹேண்டை வச்சு இப்படி தள்ளுவாங்க. இதை நீங்க நல்லா நோட்டிஃபை பண்ணிருக்கலாம். ஒய் பிகாஸ் ஏன் இந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஷன் சினர்ஜி பேட்டர்ன். நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் ஓகேங்களா. ஸோ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா இப்படி வந்துடும், இந்த எல்போ ஃபிளெக்ஷன் வந்துடும். பட் நம்மளோட சேலஞ்சிங் பார்த்தீங்கன்னா எல்போ எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி இப்படிதான் வச்சிருப்பாங்க கையை இல்லையா. ஸோ ஃபோராம் சுப்பனேஷன் நம்மளோட சேலஞ்ச், பட் ப்ரொனேஷன் அந்த அப்நார்மல் சினர்ஜியில வந்துடும். அண்ட் தென் ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் ஃபிளெக்ஷன். ஸோ நமக்கு தேவை எல்போ எக்ஸ்டென்ஷன், ஃபோராம் சுப்பனேஷன், ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் எக்ஸ்டென்ஷன். ஃபைன். ஸோ இது இந்த 4 விஷயம் நமக்கு இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி? சரி, ஃபர்ஸ்ட் எல்போ எக்ஸ்டென்ஷன் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். சரி, as I said earlier, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஸோ எல்போ எக்ஸ்டென்ஷனுக்கு நான் கான்சென்ட்ரேட் பண்றது 2 விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஒன்று மிட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. ஸோ மிட் ரேஞ்ச் ஆக்டிவிட்டிக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்போ 90 டிகிரி ஃபிளெக்ஸ் பண்ணிப்பேன். ஃபிளெக்ஸ் பண்ணிட்டு ஐ யூஸ் டு கீப் மை ஃபிங்கர்ஸ் ஓவர் த ட்ரபீசியஸ்ல வச்சுட்டு அந்த பேஷண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். யூஸ்வலா இது எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் மேக்ஸிமம் வித்தின் ஃபர்ஸ்ட் வீக்ல நான் இதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் எல்போ எக்ஸ்டென்ஷனுக்கு. இதை பண்றப்ப the patient has to do the same thing in his normal limb. ஸோ நார்மல் லிம்ல பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா ஸோ ஃபிளெக்ஷன் நான் கொண்டு வந்துடுறேன், நீங்க கொண்டு வர வேண்டாம். நீங்க கவனிக்க வேண்டியது கையை வெளியில போறதை மட்டும் கவனிங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற இந்த தசையை தான் டைட் பண்ணணும், இந்த தசையில செய்யக்கூடாது, இங்க எதுவும் செய்யக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி பண்ணுவாங்க. எல்போ எக்ஸ்டென்ஷன் they will do like this. They will use the shoulder, biceps யூஸ் பண்ணி நிறைய பேர் எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. பட் we should avoid that. We need a perfect movement of the elbow extension. Very good. So இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களோட ஃபிங்கர்ஸ் அழகா ட்ரைசெப்ஸ்ல வச்சுட்டு அந்த கையை மடக்கிங்க சார். மடக்கிட்டு எல்போ எக்ஸ்டென்ஷன் இப்படி ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மிட் ரேஞ்சில் டெஃபினட்டா ஒரு வித்தின் எ வீக் ஆர் 10 daysல யூ கேன் ஃபைண்ட் அ ஃபிளிக்கர். ஸோ ஒரு ஃபிளிக்கர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் யூ மைட் கெட் இட். ஸோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபிளிக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்ஷன் நம்ம தான் கொண்டு போகணும், பேஷண்ட் கொண்டு வரக்கூடாது. சப்போஸ் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி ஒரு 5 டிகிரிஸ்க்குள்ள இந்த மூவ்மெண்ட் வருதா, ஃபைன், குட். ஸோ இந்த ஆர்க்கை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஆஸ் ஐ செட் ஏர்லியர் ஃபார் ஷோல்டர் ஃபிளெக்ஷன். ஸோ பேஷண்ட் தள்ளுங்க எக்ஸ்டென்ஷன். அதே மாதிரி ஆப்போசிட் லிம்லையும் வச்சுட்டு நம்ம இதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணலாம். இது ஒன்று. அடுத்தது இன்னொரு விஷயம் நான் பண்றது என்னன்னா இந்த லிம்பர் ஃபிளெக்ஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு what I used to do is I will go for resistance in the normal side. சார் எல்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, தள்ளுங்க, வெளிய தள்ளுங்க, நல்லா தள்ளுங்க, நல்ல ஃபோர்ஸ். ஸோ இதை ரெசிஸ்ட் பண்றப்ப என்ன ஆகும்னா irradiation will bring the elbow extension PNF techniques மூலமா. ஸோ தட் irradiation. ஸோ நான் மிட் ரேஞ்சும் யூஸ் பண்ணுவேன். மிட் ரேஞ்ச் யூஸ் பண்றப்ப bilaterally பேஷண்ட்டை எல்போ எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லுவேன். And then I will give more resistance towards the normal side. இதை ரெசிஸ்டன்ஸ் பண்ணும்போது தள்ளுங்க ஆட்டோமேட்டிக்கா affected limb will go for extension. So இது ஒரு டெக்னிக் நான் எல்போ எக்ஸ்டென்ஷனுக்கு
யூஸ் பண்றது. ஃபைன், குட். தென் வாட் ஐ வில் டூ இஸ் சுப்பனேஷன். சுப்பனேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸோ நம்ம சுப்பனேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டோம்னா அவங்களுக்கு ஃபுட் எடுக்கிறதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் பேஷண்ட்டுக்கு. ஸோ எல்போ எக்ஸ்டென்ஷனுக்கு இன்னொரு டெக்னிக் இருக்கு. That will be in sitting position. I will explain of you that also. So supination பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் நீங்க வச்சுட்டு ஸோ எல்போ ஃபிளெக்ஷன்ல வச்சுட்டு, ஏன்னா சுப்பனேஷன் வந்து ரெண்டு மசில் ஆக்ட் ஆகும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று பைசப்ஸ், இன்னொன்று சுப்பனேட்டர். ஸோ பைசப்ஸோட ஆக்ஷனை வந்து நம்ம குறைக்கணும், சுப்பனேட்டர்ஸ் அதிகப்படுத்தணும். யூஸ்வலா ப்ரிஃபர் பண்றது வந்து சுப்பனேஷனுக்கு வந்து I will prefer electrical stimulation. So supination க்கு electrical stimulation prefer பண்ணுவேன். அதே மாதிரி wrist and finger extension க்கும் electrical stimulation prefer பண்ணுவேன். ஓகேங்களா? that is one of the 8. that's it. stimulation மட்டுமே அதுக்கு ஒரு 8 கிடையாது. ஓகேங்களா? ஏன் நம்ம electrical stimulation யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ இந்த மசிலோட ப்ராப்பர்ட்டிஸ் மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம இந்த electrical stimulation யூஸ் பண்றோம். ஃபைன். தென் சுப்பனேஷனுக்கு வந்து இங்க வச்சுட்டு மிட் ரேஞ்சில் வச்சுட்டு எல்போ மிட் ரேஞ்சில் வச்சுட்டு ஓகேங்களா மைல்டு ப்ரொனேஷன்ல வச்சுட்டு யூ ஷுட் பொசிஷன் யுவர் ஃபிங்கர்ஸ் லிம் லைக் தட். ஸோ ஆஸ் த பேஷண்ட் டு டூ சுப்பனேஷன். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து யூ ஷுட் கான்சென்ட்ரேட், த பேஷண்ட் ஷுட் நாட் யூஸ் த பைசெப்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அழகா சுப்பனேட்டர் யூஸ் பண்ணி சுப்பனேட் பண்ற மாதிரி நம்ம இதுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்மளோட பிளான் we should isolate the movement always. ஓகேங்களா, we should isolate the movement always. இன்னும் supination as well as elbow extension க்கு another one technique is there, that is in the sitting position. I will explain of you. Okay, sittingல என்னென்ன பார்க்க போறோம்னா elbow extension, forearm supination, wrist and finger extension எப்படி நம்ம கொண்டு வரது நம்ம பார்க்க போறோம். So elbow extension வந்து பாத்தீங்கன்னா waist squeeze technique னு ஒரு டெக்னிக் இருக்கு. So consider this is an affected side, place the affected limb in your waist, okay, and then this is a normal. Okay, so ask the patient to squeeze பண்ண சொன்னீங்கன்னு வெச்சுக்கங்களா. So that என்ன பண்ணுவாங்கன்னா normal side will activate always. So normal side activate ஆகறப்ப affected side கண்டிப்பா there is a chance for activation. So immediate நமக்கு initial response will come from pectorals தான் activate ஆகும். Then அடுத்தது பாத்தீங்கன்னா elbow extensors will come in force. ஓகேங்களா, second. So that in the position மூலமா so you can activate the elbow extensors. So பாத்தீங்கன்னா press பண்ணுங்க, good, press பண்ணுங்க, very good. So இப்படி வந்து நம்ம elbow extension activate பண்ணலாம். Fine. So இது ஒரு technique for elbow extension. Then for we need a supination. We need a supination. So usually அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா both the limbs இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு பேஷண்ட் வச்சுட்டு ஓகேங்களா. so ask the patient to supinate, bilaterally நான் supinate பண்ண சொல்லுவேன். so bilaterally supinate பண்றப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா I will give a resistance to the normal limb. so normal limb சார் திருப்புங்க. so supinate பண்றப்ப ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறப்ப so affected side la there is a chance of flickering of supination, but in the supination movement la should be careful, you should avoid the flexion. ஏனா flexion வந்து கண்டிப்பா accompany ஆகும். so that வெச்சிட்டு பொசிஷன் வெச்சிட்டு so bilateral patient supinate பண்ண சொல்றப்ப normal limb க்கு நீங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா you will get a response in the affected limb. ஓகேங்களா, பட் ஒண்ணுக்கும் நம்ம வெயிட் பண்ணனும். ப்ராப்பரா நம்ம வந்து we have to catch whether the patient is doing properly on that particular movement. அது கிடைச்சதுன்னா அதில இருந்து நம்ம 5%, 10%, 25% ன்னு நம்ம அந்த மசிலோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே போலாம். பட் அதுக்கு நம்மளோட நம்மளோட அப்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபைன். தென் wrist and fingers நான் யூசுவலா யூஸ் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு 90 டிகிரிஸ் ஆர்ம் வந்து எலிவேட் பண்ணி வெச்சிட்டு ஓகேங்களா, எலிவேட் பண்ணிட்டு I used to tap over here. So இப்படி tap பண்றப்ப பாத்தீங்கன்னா see there is a chance of wrist extension. So அந்த மாதிரி wrist extension போறப்ப then மைல்டா tap பண்ணிட்டு patient என்கரேஜ் பண்ணனும், do the wrist extension அப்படின்னு என்கரேஜ் பண்ணனும். or else அடுத்து என்ன பண்ணனும்னா eccentric activity as I said earlier. So wrist வந்து flex பண்ணி நல்லா இந்த இதுல எக்ஸ்டென்ஷன்ல வெச்சிட்டு
ask the patient to hold this position. பட் இனிஷியலாக இப்படி ஹோல்டு பண்ணவே மாட்டாங்க. என்ன ஆகும், டக்குன்னு உடனே போகும் இப்படி கீழே. பட் என்ன பண்ணுவோம், திரும்ப எகைன் நம்ம பேசிவாக நம்ம ரிஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு சார் ஹோல்டு 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 குட் ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணுங்க ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் வரும். இனிஷியலாக வந்து மூவ்மெண்ட் வரும். பட் ஒரு 5 days 10 days கழிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக் ஆக்டிவிட்டி ஆஃப் த ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் will activate. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த மசில் ஹோல்டு பண்ணணும் அப்படின்ட்டு பேஷண்ட்டுக்கு டேப் பண்ணி காமிக்கணும். இதில் வச்சுட்டு சார் இப்படியே ஹோல்டு பண்ணுங்க, இங்கே இந்த மசில் டைட் பண்ணுங்க, இந்த மசில் டைட் பண்ணுங்கன்ட்டு யூ ஷுட் ஆல்வேஸ் ஐசோலேட் த மூவ்மெண்ட். இந்த ரிஸ்ட் எக்ஸ்டென்சர்ஸை வந்து நல்லா டைட் பண்ண சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஈஸியாக வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு 90 degreesக்கு மேலே நம்ம எலிவேட் பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஸோ ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர் எக்ஸ்டென்ஷன் ஆல்சோ வில் ஃபெசிலிட்டேட் இன் திஸ். ஓகே தென் இதே மாதிரி ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் பொசிஷன்ல அல்னார் ஆஸ்பெக்ட்ஸ்ல இங்க வந்து கொஞ்சம் மைல்டா ஃப்ரிக்ஷன் கொடுக்கறோம்னா ஓகே, இங்க ஃப்ரிக்ஷன் கொடுக்கறப்ப பாத்தீங்கன்னா தட் ஃபிங்கர் எக்ஸ்டென்ஷன் வில் ஆக்டிவேட். ஸோ இது ஒரு சின்ன டெக்னிக் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சிட்டிங்ல வந்து நீங்க கேன் ஆக்டிவேட் எல்போ எக்ஸ்டென்சர்ஸ், சுப்பனேட்டர்ஸ், ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன். இதை வந்து நீங்க சிட்டிங்ல ஆக்டிவேட் பண்ணலாம். ஃபைன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ we are going for shoulder protraction retraction. ஓகேங்களா? ஷோல்டர் ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன். ஸோ இந்த பொசிஷன்ல வச்சுட்டு பேஷண்ட்டுக்கு பயோலேட்டரலா இது பண்றப்ப மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அசோசியேஷன். அதாவது we are disassociating shoulder complex with that of the trunk. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொட்ராக்ஷன் ட்ரங்க் விட்டுட்டு ஷோல்டர் மட்டும் குட் ரிட்ராக்ஷன் ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன். ஸோ டிசோசியேட் பண்றோம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ப்ரொட்ராக்ஷன் ரிட்ராக்ஷன் மூலியமா நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் வித் இட் ஆஃப் த ட்ரங்க் அதை வந்து டிசோசியேட் பண்றோம். அதாவது இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் பக்கவாதம் வந்தவங்க என்ன மாதிரி இப்போ ஷோல்டர் ஃப்ளெக்ஸ் பண்ணுங்க அப்படின்னம்னா இப்படி பண்ணுவாங்க. அதாவது இதையோட சேர்த்துட்டு பண்ணுவாங்க. இப்போ இப்படி தூக்குங்க சைடில் தூக்குங்கிறப்ப இப்படி பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இதையும் டிஸ்அசோசியேட் பிரித்து ஐசோலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த மூவ்மெண்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்முடைய ஸ்ட்ரோக் அக்யூட் ரீஹாபிலிட்டேஷன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்ட் 3. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்ட்ரோக்னா என்ன, ஸோ அதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அது அக்யூட் டே 1லேருந்து பார்க்குறப்ப என்னென்ன பண்ணுனா நம்ம ஒரு ப்ராப்பர் ஃபிசியோதெரப்பி கேர் கொடுக்க முடியும். இது வந்து என்னோட கம்பைன்டு அப்ரோச் தான். அதாவது பிரன்ஸ்டார்ம்ஸ், போபாத், தென் பிஎன்எஃப், பேட்ராக், ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஸோ ஒன்னொன்லி எடுத்து எதை எங்கே நம்ம கரெக்டாக பண்ணால் நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு என்னுடைய ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அப்பர் லிம் சோஃபார் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டாபிக், பட் தேவையானது மட்டும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபைன். என்னோட அடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது லோவர் லிம்ப் இருக்கு, ட்ரங்க் இருக்கு, லோவர் லிம்ப்ல ஹிப், நீ, ஆங்கிள். ஸோ இதை நம்ம இன்னும் ஒரு 2 பார்ட் தேவைப்படும். தென் வாக்கிங் முக்கியமான பார்ட், ஸோ அது ஒரு பார்ட் தேவைப்படும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸோ யூ கேன் ஆஸ்க் யுவர் டவுட் இன் மை கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் மீட் யூ இன் பார்ட் 4 acute rehabilitation. Thank you.